வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 200 தொகுதிகள் நிச்சயம், அதற்கும் மேல் வெற்றி பெறுவதுதான் நமது லட்சியம். மக்களை நேரில் சந்தித்து திமுகவின் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திமுக பூத் கமிட்டி மாநாட்டில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் பேச்சு. மகளிர் உரிமை தொகை நான் முதல்வன் என திமுக அரசின் மக்கள் நலத்திட்டங்களை அடுத்தடுத்து பட்டியலிட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 3 மாத உரிமை தொகையின் மூலம் மக்களுக்கு சர்ப்ரைஸ், அதனை தடுக்க முயற்சித்த துரோகிகளுக்கு ஷாக், இதுதான் என் ஸ்டைல் என்றும் ஆவேச பேச்சு. பாஜகவின் டப்பா என்ஜின் முன்னால் திமுக அரசின் சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜின் ஒருபோதும் தலை குனியாது. கொத்தடிமைகள் மூலம் தமிழ்நாட்டிற்கு புறவாசல் வழியாக வர நினைக்கும் பாஜகவின் எண்ணத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஆவேசம். தமிழ்நாட்டிற்காக பேச துணிவில்லாமல் பாஜகவிடம் கொத்தடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. சசிகலாவின் காலில் விழுந்து பதவி வாங்கியவர் இபிஎஸ் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சரமாரி விமர்சனம். மத்திய அரசின் 3 வேளாண் சட்டங்களை ஆதரித்து தமிழக விவசாயிகளுக்கு துரோகம் இழைத்தவர் எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்திற்கு நிதி வழங்காத மத்திய அரசின் கேள்வி கேட்காத இபிஎஸ் அரசியல்வாதியாக இருக்கவே தகுதியற்றவர் என்றும் முதலமைச்சர் காட்டம். இரண்டாயிரத்தி 26 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று திமுக தலைமையிலான ஆட்சி அமைவது உறுதி. திருப்பத்தூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள 40 தொகுதிகளிலும் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திருப்பத்தூர் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். திருப்பத்தூரில் களை கட்டிய திமுக வடக்கு மண்டல பூத் கமிட்டி பயிற்சி மாநாடு. மாநாட்டு திடலுக்கு திறந்த வாகனத்தில் வருகை தந்த திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. அதிமுக முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜாவை தொடர்ந்து திமுகவில் இணைந்தார் நிலோஃபர் கபில். திருப்பத்தூர் மாநாட்டில் மலர்கொத்துடன் முதலமைச்சரை நேரில் சந்தித்து தன்னை இணைத்துக் கொண்டார். இலங்கை நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 9 பேரை உடனடியாக தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுத்திடுக. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் குறித்து எதிர்மறையான கருத்துக்களை பொது வெளியில் பேசியதாக புகார். வரும் 22ஆம் தேதி திமுக சார்பில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற உள்ள நிலையில் அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு கட்சி தலைமை அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் வரும் 21ஆம் தேதி மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. ஆவடி, அம்பத்தூர், மாதவரம் உள்ளிட்ட தொகுதிகளில் 26ஆம் தேதி வரை பரப்புரையில் ஈடுபட உள்ளதாக அறிவிப்பு. புதுச்சேரி ஊழலை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. டெல்லிக்கு அடிமையாக புதுச்சேரி காங்கிரஸ் ஆட்சி செய்தது எனவும் காரைக்கால் பரப்புரையில் அமித்ஷா விளாசல். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பாக ஆட்சி செய்வதாக அமித்ஷா பாராட்டு. அடுத்த 5 ஆண்டுகளில் புதுச்சேரியை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்படும் என அறிவிப்பு. புதுச்சேரியில் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். இரும்பு மனிதர் அமித்ஷா துணிச்சல் மிக்கவர் எனவும் புதுச்சேரி எம்எல்ஏ ஜி.என்.எஸ். ராஜசேகரன் பேச்சு. காரைக்கால் பரப்புரை கூட்டத்திற்கு வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு. சுவற்றில் தாமரை சின்னத்தை வரைந்த அமித்ஷா.
தாவேகா தலைவர் விஜயை நடிகை த்ரிஷாவுடன் இணைத்து பேசிய விவகாரத்தில் வலுக்கும் கண்டனம். செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்க பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மறுப்பு. நயினார் நாகேந்திரன் எல்லாம் ஒரு ஆளா, அதெல்லாம் ஒரு கட்சியா? தாவேகா தலைவர் விஜய் குறித்து சர்ச்சை கருத்து குறித்து செங்கோட்டையன் கண்டனம். நூறு நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கியதற்கு எதிர்ப்பு. ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முயன்ற தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கைது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தடுக்க உச்சநீதிமன்றம் செல்ல திட்டமிட்டிருந்தனர். முதலமைச்சர் சுதாரித்துக் கொண்டு துணிச்சலோடு முடிவெடுத்துள்ளார் என செல்வ பெருந்தகை பேட்டி. $5,000 இல்லை, $50,000 அறிவித்தாலும் இந்த முறை திமுக ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும். திமுகவை வீழ்த்துவதே எங்கள் இலக்கு எனவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆவேசம். அதிகார பகிர்வு அவசியம், ஆட்சியில் பங்கு எங்கள் உரிமை. காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் எக்ஸ் தளத்தில் பதிவு. காங்கிரஸ் கட்சியினர் நாளை முதல் கூட்டணி ஆட்சி பற்றி பேச மாட்டார்கள். சென்னையில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேட்டி. பூர்த்தி செய்யப்பட்ட தாவேகா விருப்ப மனுக்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் நீட்டிப்பு. மனுக்களை சமர்ப்பிக்க இன்று கடைசி நாளாக இருந்த நிலையில் 20ஆம் தேதி வரை நீட்டிப்பு கட்சி தலைமை அறிவிப்பு. சேலம் தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்தில் உயிரிழந்த சுராஜின் குடும்பத்திற்கு அக்கட்சியின் சார்பில் 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி. சுராஜ் பிள்ளைகளின் கல்லூரி படிப்புக்கான செலவை ஏற்பதாகவும் தாவேகா நிர்வாகிகள் உறுதி. கூட்டம் நடத்தியவர்கள்தான் உயிரிழப்புக்கு பொறுப்பானவர்கள், அவர்கள்தான் அதற்கு பதில் அளிக்க வேண்டும். சேலத்தில் விஜய் கூட்டத்தில் ஏற்பட்ட உயிரிழப்பு குறித்த கேள்விக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில். பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் தலைமையில் தமிழக பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். தமிழக சட்டமன்ற தேர்தல், உட்கட்சி கட்டமைப்பு உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை. புதுச்சேரி மாநிலத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் 9,44,211 வாக்காளர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். அசாமில் 5,450 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. 100 கோடி ரூபாய் மதிப்பில் விமானம் தரையிறங்கும் சாலை திறந்து வைப்பு. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் பிரம்மாண்டமாக நடந்த விமான கண்காட்சி. வானில் சாகசம் நிகழ்த்திய ரஃபேல் உள்ளிட்ட போர் விமானங்களை கண்டு களித்தார் பிரதமர் மோடி. புல்வாமா தாக்குதலின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. புல்வாமாவில் உள்ள நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய ராணுவ வீரர்கள். ஒடிசா மாநிலம் பூரி கடற்கரையில் மகா சிவராத்திரியையொட்டி உருவாக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட சிவன் சிற்பம். சுதர்சன் பட்நாயக் கைவண்ணத்தில் அமைக்கப்பட்டிருந்த சிற்பத்திற்கு பார்வையாளர்களிடம் வரவேற்பு அதிகரிப்பு. மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையே நாளை நடைபெறும் 27வது T20 போட்டியில் இந்தியாவை எதிர்கொள்கிறது பாகிஸ்தான். கொழும்பு
பிரேமதாசா மைதானத்திற்கு பயிற்சிக்காக வருகை தந்தது பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி. இருபது அணிகள் பங்கே பெற்றுள்ள நடப்பு T20 உலகக்கோப்பை தொடரில் இருந்து முதல் அணியாக வெளியேறியது ஓமன். தான் விளையாடிய 3 போட்டிகளிலும் தோல்வியை தழுவியதால் வெளியேற்றம். கொழும்புவில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பை தொடரில் ஓமனை 96 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது அயர்லாந்து. 236 என்ற பிரம்மாண்ட இலக்கை எதிர்நோக்கி களமிறங்கிய ஓமன் அணி 139 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியை தழுவியது. தங்கம் சவரனுக்கு 1280 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,16,480 விற்பனை. வெள்ளி விலை எந்தவித மாற்றமும் இன்றி 1 கிராம் 280 விற்பனை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.